ஆயிஷாவுடைய எக்ஸ் பாய் ஃப்ரெண்ட் தேவ் வந்து ஆயிஷா பற்றிய நிறைய உண்மைகளை வந்து இப்போ வெளியிட்டிருக்காரு. பிக் பாஸ் நிகழ்ச்சியுடைய 6வது சீசன் ஆரம்பித்து சூப்பராக போயிட்டுருக்கு. இதில் ஒரு போட்டியாளர் தான் ஆயிஷா. பிக் பாஸில் ஆயிஷா வந்து தன்னோட வாழ்க்கையில் நடந்த ஒரு சில விஷயங்களை வந்து ஷேர் பண்ணியிருந்தாங்க. நான் இந்த இடத்துக்கே ரொம்ப கஷ்டப்பட்டு தான் வந்திருக்கேன் அப்படின்னும், டிக்டாக் பண்ணும்போது இன்னொருத்தருடைய கண்ட்ரோலில் இருந்தேன், அவங்க வந்து கிளாமர் பண்ணி நடிக்க சொன்னாங்க, அப்படி நடித்ததுனால தான் எனக்கு வந்து கெட்ட பேர் இருந்துச்சு அப்படின்னும், அட்ஜஸ்ட்மெண்ட்டுக்கெலாம் என்னை வந்து கூப்பிட்டாங்க, ஆனால் நான் எதுக்குமே போகாமல் ரொம்ப கஷ்டப்பட்டு நான் இந்த இடத்துக்கு வந்து நான் வந்திருக்கேன், நான் வந்து ஒருத்தரை லவ் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய விஷயங்களை வந்து சொல்லியிருந்தாங்க. ஆனால் அதையும் தாண்டி ஆயிஷாவுக்கு வந்து நிறைய விஷயங்கள் வந்து மறைச்சிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு இப்போ எக்ஸ் பாய் ஃப்ரெண்டான தேவ் வந்து ஒரு இன்டர்வியூ வந்து கொடுத்துருக்காரு. சான்ஸுக்காக அட்ஜஸ்ட்மெண்ட்டுக்கு கூப்பிட்டாங்க அப்படின்னும், டிக்டாக் பண்ணும்போது இன்னொருத்தருடைய கண்ட்ரோலில் இருந்தாங்க அப்படிங்கிற மாதிரிலாம் சொல்லியிருந்தாங்க இல்லையா, அதை பற்றி சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லி அவர்கிட்ட கேட்கும்போது, நானும் என்னுடைய கசின் சிஸ்டரும் தான் அவங்களுக்கு சேனலில் வாய்ப்பு வாங்கி கொடுத்தது. அவங்க சீரியலில் நடிச்சிட்டு இருக்கும்போது கேமரா பியர் இருக்கக்கூடாது அப்படிங்கிறதுக்காக தான் டிக்டாக் பண்ணவே ஆரம்பித்தாங்க. அவங்களோட உடம்பை வந்து அவங்களாவே தான் காமிச்சிக்கிட்டாங்க, நிறைய ஃபேமஸும் ஆனாங்க. கிளாமர் காமிக்க காமிக்க அவங்களுக்கு வந்து ஃபேமஸ், இந்த ஃபேன்ஸ்லாம் அதிகமாகுதே அப்படின்னு சொல்லிட்டு எல்லை மீறிய கவர்ச்சி வந்து பண்ண ஆரம்பித்தாங்க. அவங்க பண்ணுற அந்த கிளாமர் வந்து பிடிக்கல அப்படின்னு சொல்லிட்டு தான் நிறைய வீடியோவை நான் வந்து டெலீட் பண்ணியிருப்பேன். அவங்க பண்ண விஷயத்தை எல்லாத்தையுமே இப்போ என் மேலே தூக்கி பழி போடுறாங்க அப்படிங்கிற ஒரு விஷயத்தை வந்து சொல்லியிருந்தாரு. ஆயிஷா வந்து கதை சொல்லும் நேரம் அப்படிங்கிற ஒரு டாஸ்கில் நான் என்னோட கதையை வந்து நான் கண்டிப்பாக சொல்லவே மாட்டேன், என்னுடைய பர்சனல் வந்து என்னோடவே இருக்கட்டும் அப்படிங்கிற மாதிரிலாம் சொல்லியிருப்பாங்க. அதை பற்றி என்ன அப்படின்னு சொல்லி கேட்கும்போது, சொல்ல முடியாத கதை அப்படின்னா என்னை பற்றி தான் அவங்க வந்து சொல்லுவாங்க. ஆயிஷா வந்து என்ன தான் ஏமாற்றிருக்காங்க, எனக்கு முன்னாடியே அவங்க வந்து ஒருத்தரை லவ் பண்ணியிருக்காங்க. 16, 17 வயசு இருக்கும்போது அவங்க வந்து ஒரு திருமணம் பண்ணியிருக்காங்க. 18 வயசில் ஒரு திருமணமும் பண்ணியிருக்காங்க. அவங்க வந்து சென்னைக்கு வந்து படிக்கிறதுக்காக தான் வந்திருந்தாங்க. அந்த டைமில் தான் எங்களுக்குள்ள ஒரு பழக்கம் வந்து ஏற்பட்டுச்சு. அதுக்கப்புறம் நண்பர்களாக இருந்தோம், அதுக்கப்புறம் லவ் பண்ண ஆரம்பித்தோம். அவங்க லைஃப்பில் உள்ள கதையை வந்து அவங்க சொல்லணும் அப்படின்னா எல்லாத்துலேயுமே அவங்க தான் கெட்டவங்களாக இருப்பாங்க. அதனால தான் இந்த பிக் பாஸில் அவங்க வந்து எந்த ஒரு கதையுமே சொல்லலை அப்படிங்கிற ஒரு விஷயத்தை வந்து கிளியராக சொல்லியிருந்தாரு. கேரளாவில் இருந்து ஓடி வந்ததாக சொல்லியிருந்தாங்களே, அதை பற்றி நீங்கள் சொல்லுங்கன்னு கேட்கும்போது, ஆயிஷா ஃபேமிலியே ஒரு ப்ளே பண்ணுற ஒரு ஃபேமிலி தான். அவங்க வந்து 2வதாக மேரேஜ் பண்ணாங்க இல்லையா, அந்த குடும்பத்தில் வந்து சில பிரச்சனைகள்லாம் ஏற்பட்டிருக்கு. அதிலேருந்து தப்பிக்கணும் அப்படிங்கிறதுக்காக தான் சென்னைக்கு வந்து படிக்க வரணும் அப்படிங்கிற ஒரு முடிவே எடுத்தாங்க. அப்போ தான் அவங்க வந்து என்னோட ஃப்ரெண்ட்ஷிப் ஆனாங்க, நாங்களும் லவ் பண்ண ஆரம்பித்தோம். இந்த லவ் பண்ணுற விஷயத்தை வந்து வீட்டில் பேசி ஒரு கல்யாணம் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லி முடிவு பண்ணி, நான் வந்து அவங்க வீட்டுக்காக நான் பேச போனேன். என்னை ஒரு நாள் முழுக்க வச்சு அடித்தாங்க, அங்கேருந்து என்னை துரத்தி தான் விட்டாங்க. இதனால தான் அவங்களுக்கு என் மேலே ஒரு சிம்பதியே வந்துச்சு. நம்ம கூட இருக்கிற பொண்ணு நல்லா இருக்கணுமே அப்படின்னு சொல்லிட்டு தான் நாங்கள் ஃபேமிலியில் எல்லாருமே பேசி அவங்கள வந்து சீரியலில் சேர்த்து விட்டோம். ஆனால் எனக்கு வந்து மோசம் பண்ணிட்டாங்க. அவங்க எல்லாமே ட்ராமா ஃபேமிலி அப்படின்னு தான் நான் சொல்லுவேன். ஆயிஷா இப்போ லவ் பண்ணுற பையனோட பெயர் வந்து யோகேஷ். அவனுக்கு கழுத்தில் வந்து ஒய் அப்படிங்கிற மாதிரி ஒரு டாலர் வந்து போட்டிருப்பாங்க. யோகேஷ் கிட்ட முதல்ல அண்ணன் தங்கச்சி அப்படிங்கிற மாதிரி தான் பழகிட்டு இருந்தாங்க. இப்போ லவ் பண்ணுறதா இப்போ சொல்லிட்டு இருக்காங்க. ஆயிஷாவுக்கு வந்து ஸ்டேபிளான மைண்டு கிடையவே கிடையாது, எப்போவுமே ஜம்ப் ஆகிட்டே இருப்பாங்க. அவங்க கழுத்தில் கூட தாலி போட்டிருப்பாங்க, நீங்கள் பார்த்துருக்கலாம். என் கூட இருக்கும்போது தான் அதை வாங்கி தர சொல்லி கேட்டாங்க, அதுக்கப்புறம் போட்டுக்கிட்டாங்க. அவங்க யாரெல்லாம் லவ் பண்ணுறாங்களோ அவங்க அந்த நேரத்துக்கு ஹஸ்பண்ட் மாதிரி அப்படிங்கிற மாதிரி தான் எல்லாருக்கிட்டையுமே இன்ட்ரடியூஸ் பண்ணுவாங்க. என் கூட இருக்கும்போது டி அப்படிங்கிற சிம்பிளில் டாலர் போட்டிருந்தாங்க, இப்போ யோகேஷ் அப்படிங்கிறதுனால ஒய்ங்கிற சிம்பிளில் டாலர் போட்டிருக்காங்க. அவங்களுடைய செகண்ட் மேரேஜில் வந்து இன்னும் டிவோர்ஸே வாங்கலை. அவங்களால இப்போ அடுத்த மேரேஜ்லாம் பண்ணவே முடியாது. அசீமை ஆயிஷாவுக்கு நல்லாவே தெரியும், ஆனால் பிக் பாஸில் தெரியாத மாதிரி நடிச்சிட்ருக்காங்க. அவங்க உடம்பு சரியில்லை அப்படிங்கிறதெல்லாம் சுத்தமான ஒரு பொய். அவங்களுடைய உடம்புக்கு எந்த பிரச்சனையுமே கிடையாது. இந்த பிக் பாஸ் வீட்டில் அவங்க நடிச்சுக்கிட்டு தான் இருக்காங்க. அவங்க பண்ணுற தப்பை எப்போவுமே அவங்க வந்து அக்செப்ட் பண்ணவே மாட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு நிறைய விஷயங்களை எக்ஸ் பாய் ஃப்ரெண்டான தேவ் வந்து இப்போ சொல்லியிருக்காரு.